தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் ஜண்டை. இடையில இவன தருதல பைய, இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, தரப்பண்டா கல்லு கடைய. சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே, நாட்டுக்கே நான் தான்டா பாதுகாப்பு. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? டே, உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்துடா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்துடா கிடைக்கும்? லூசு. அது எங்க ஆத்தால போய் காய்ச்சி கொண்டாடுறா பைத்தியக்காரப்பையில. செட்டு கருமம் பிடிச்சவங்க. உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புதுரா, ஈடு கொடுக்க முடியல. டேய், தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்ல. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. தான் பிறந்த சமூக நலன் பாராத ஒரு மகன் அவன் தான். இன்னைக்கு பம்மல்ல ஒரு நாடார் பேரவை நடக்குது. இது எதுக்கு என்னை கூப்பிட்டு? இதை சொல்றதுக்கு தான் இருந்தேன். சுருக்காத சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத. உலக பெருந்தலைவன், பேரின தலைவனாக விரிவடை செய். அவன் ஆலமரம், அவனை சுருக்காதே. இப்படிதான் நம்மளை ஒளிச்சாண்டா திராவிடன். சுருக்குனா உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தான் நீ. ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பணும், இப்ப எருமை மாட்டையை அனுப்புறோம்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ. போட்டானே நீ என்ன உனக்கு தன்மானம் இருக்கு? மான ரோசம் இருக்கு, கேவலம். நீ போடாம போ, ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நான் போயிருவேன் மட்டும் நினைக்காத. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் ஜண்டை. இடையில இவன தருதல பைய, இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, தரப்பண்டா கல்லு கடைய. அது உங்க தாத்தா கல்லு கடைய திறக்கல. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமான் பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? அவன் சொன்னான் பனை ஏறிட்டான், இனி அவன் பனை தான் ஏறணும்னா. அவ்வளவு காலமா போச்சேன்டா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பாலடாது. என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே, ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான்டா பாட வச்சிருந்தேன். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம், நம்பூதிரி மரம்னு சொல்வியாடா? பைத்தியக்கார நாயே, சொல்வியாடா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றாடா கருணாநிதி, அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு. சோத்துக்கு எதடா திம்ப நாயே? கருப்பட்டி திங்கணும். எங்கேருந்து வரும்? எங்கள் அப்பன் ஏறணும்டா பனையில், பைத்தியக்கார நாயே. எங்கள் அப்பன் பனையில் ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்கிறேன். நான் வந்த உடனே பனை ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற என் தம்பி இருக்கான் விக்டர். என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபஸர்ஸ். பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய், திருச்சியில் இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான்.
நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில் 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடார் ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு, கவுண்டரு, தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்கார நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ என் முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில் ஏறி எதாவது பண்ணி அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாமல் போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணுன்னு. சரி 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 இரு, நான் 2 நாள் விட்டு ஏறுறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபாய்டா அமெரிக்காவில். 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபா. எல்லா பையிலும் கருப்பட்டி கருப்பாக இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சர்க்கரைன்னு போயிட்டு இங்கே வரு தொழிற்சாலையில் வர வேண்டிய சர்க்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்டில் போகும்போது மானங்கட்ட நாய்களை அங்கே தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும், எங்கிருந்துடா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்துடா கிடைக்கும் லூஸு? அது எங்கள் ஆத்தாளா போய் காய்ச்சி கொண்டாடும்டா பைத்தியக்காரப்பையில. செட்டு கருமம் பிடிச்சோங்க. உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் கூட 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ பாரு, நீ என்ன படுத்துருந்தாரு என்ன பண்றேன்னு. ஏ அப்பா, இது அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு. காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும், இல்லைன்னா வாய்ப்பு. வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன், அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. வாவுசி என் பாட்டனுக்கு கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை விட போனேன். அவன் வந்து சிலையில் ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னாங்க. டேய் ஐயா, நீங்கள் விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்கே கும்பிட்டு போங்கன்னாங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் வரமாட்டேன். என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில் மிகப்பெரிய சிலையை வச்சு தான்டா மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் நம்பி சொல்றான்ல, சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? டேய், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தலைவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டான்டா. குருக்கள் சொல்றாப்புல, என்னை கும்பிடுறாப்புல, சீமா வேணா, நீங்க வளர்ற தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க போங்க குருக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன இப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் கும்பிட்டு தாங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிடுறாப்புல. இப்படி துணிவு உலகத்தில் எவனுக்கு வரும்னு? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேரன் பிரபாகர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலையை வைக்க போறானா? வைக்க போறானா? செய்ய மாட்டார்கள். உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவன் பாரு. முதலமைச்சர் ஆயிட்டாப்டா தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்து இருக்கும்போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழ்ல சொல்லணும்ல, உனக்கு ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யார் கேட்குறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டா. ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸையா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா, இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவாக பார்த்து கையெழுத்து போடலாமேன்னு. எங்கால் அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடிச்சவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானது தான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதுதான் முக்கியம். அவன் தான் காமராஜ், விளங்குதா? போட்டான். திருப்பி இந்த வர ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிடுச்சு விளையாட்டில். அப்போ ஒன்றும் வழி இல்லை, தாத்தாட்ட போய் கெஞ்சுது இந்த குடும்பம், என் பிள்ளைக்கு கண்ணு போயிடுச்சியா,
அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்கிறாங்க சாமியே. அதுக்கு பாஸ்போர்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா. வெளிநாட்டில் போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணுமையா. அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமையா, இருட்டா போயிருமையான்னு அழுதவொன்னே இருங்கன்னு அதிகாரியை கூப்பிட. என்னது ஐயா மெதுவாக அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா. கவர்மெண்ட் ப்ரொசீஜர், அவங்க மொழி அப்படி தானே இருக்கும். ப்ரொசீஜர் 2 months ஆகுமையா அப்படின்னா எளவாகும். 2 மாதம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போனா நீயா பதில் சொல்லுவேன்? உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்கே பாருனே தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிற்கப்படாதே, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சிருப்பான்னு நீ நினைக்கிற? டேய், தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிற்கக்கூடாதுரா. குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுரா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது. சட்டமாது நொட்டமாது போடுறா, பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புறான். அதனால தான்டா அவன் பெருந்தலைவன். அதனால தான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன். அதனால தான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வமடாவன், குல தெய்வமே. ஏவன் 1 2 கிடையாது, சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுக்கு 1 2 கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நீ வந்து கனவுளோட நினைக்க முடியாது, கனவுளோட நினைக்க முடியாது. பெரும் மேத. படிக்கலைன்னு சும்மா படித்தவன்லாம் அறிவாளியாக இருக்கான்டா. படித்தவன் தான்டா எல்லா பேரும் முட்டா பிள்ளை இருக்கேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற காவாளி பை பூரா படித்தவனா தான்டா இருக்கேன். டேய், இப்படி ஒரு தலைவன் பாடுறா. வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா. 6 மாதத்தில் தேர்தலை நின்று வெல்லணும். 6 மாதத்தில் தேர்தல் நின்று வெல்லணும்னா அந்த பதவி செய்யலாது. முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ 6 மாதத்துக்கு இடையில் தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிற்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எதிர்த்து நிற்கிறாப்ல. தாத்தாவும் நிற்கிறாரு. தாத்தா நிற்கும்போது சனம், முதலமைச்சர் இல்லை காமராஜ், என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது ஜனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்கள் வீட்டை இடிக்கிறான், ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சர். அவன்கிட்ட ஓடி அந்த சனம் சொல்லுது, எங்களுக்கு பாலம் இல்லை, நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க, உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கலாம்? கட்டித்தரேன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இருந்த பிக்காளி பயலுக்கு கேன பயலுகெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஏய், 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத இப்போ வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போவாம இங்கே சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தியல்லடா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவள் ஒரு கிழவன் சொல்கிறான் பாருங்க. பார்க்கலாம் முதலமைச்சர் ஆயிட்டாரு, பார்க்கலான்றவள நான் கட்டித்தாரேன்னு சொல்லலை. அப்போ கூட வந்த தலைவர்கள் கேட்குறாங்க, ஐயா சனா இப்படி கேட்குது இல்லையா, கட்டித்தாரம்னா ஓட்டை நமக்கு போட்டுறேன், அது தப்பாக போயிடும். நம்ம முதலமைச்சராக இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்ம செய்கிறோம்னு சொன்னால் சனா நமக்கு ஓட்டை போட்டுரும். ஆனால் எதிர்த்து நிற்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, அது எப்படி நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அந்த வார்த்தை லஞ்சமாயிராதா? எப்படி பாடுறாளே, உலகத்தில் பாடுறாளே. அதனால நான் செய்கிறேன்னு சொல்லலை, ஆனால் ஜெயிச்சிட்டான், வந்து செஞ்சிட்டான். அதான் காமராஜ். இந்த வர நீ எல்லாம் ஒன்றா நிற்கிற. அவன் பிறந்த சமூகத்தில் பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, காமராஜ்னு. தேவரெல்லாம் ஒன்றா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பிள்ளைலாம் ஒன்றா இருக்கான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். நம்ம பாட்டை வாவுச்சி. தேவேந்திரெல்லாம் ஒன்றா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு இமானுவேல் சேர்ந்து ஒருத்தர் இருக்கான். அங்கே கவுண்டெல்லாம் ஒன்றா இருக்கான், அவனை ஒன்று கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் இருக்கான். ஆனால் எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜ் பேரை நான் தாண்டா இருக்கேன். எவனும் இல்லை.
உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று கூட்ட உனக்கு அடையாளம் இருக்கு. ஆனா எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். உன் மகன் என்னை விட்டா ஒருத்தனும் இல்லை, எவனும் கூப்பிட்டாலும் வரமாட்டான். எங்க அப்பா அத்தா யாருன்னு சொல்லுவா. என் அப்பா என்ன 4 வருஷம் முதலமைச்சரா இல்லை 10 வருஷம் முதலமைச்சரா இல்லை அமைச்சரா? ஒன்றும் கிடையாது. என்ன என் ஜாதிக்காரெல்லாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறியா? சாப்பிட்டியா சீமான்னு கூட எவனும் கேட்கல. சிரிக்காதவங்கள எப்படி தெரியுமில்ல, தன் சாதியில் ஒருத்தன் முன்னேறிட்டானா தாங்க மாட்டாங்க. சீமான் தலைவர் ஆகிறதா? இது ஒரு கொடுமை. இதுல ஒருத்தன் இவ்வளவு யோசிக்கிறானா, இவ்வளவு பேசுறானா? ஒருத்தர் இல்லை, எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு தாத்தாவுக்கும் மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் புலித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுக முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கும் மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால் தாண்டா. எவனாலையும் முடியாது. நீ அப்படிலாம் ஒரு தலைவனை நீ கனவுலையும் காண முடியாதே. இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைப்ப நீ. இவன் வச்சிருக்க சொத்தையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவேன். அவன் சாகும்போது 110 ரூபா வச்சிருந்துங்க. பெத்ததாயை இன்னைக்கு கேவலம் பேசுறேன். பெத்ததாயை கூட்டிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை? ஆத்தா வந்துச்சுன்னா, ஆத்தா நம்ம கூட இருந்தால் அதை பார்க்க சொந்தக்காரன் 4 பேர் வருவான். இங்கே அரசு ஃபோன் இருக்கு, இந்த டெலிஃபோனில் 4 பேர் ஃபோனை பண்ணி பில்லை குட்டி விட்டு போயிடுவான். பாரு, உலகத்தில் இப்படி ஏதாவது பார்த்தது உண்டா நீ? சொந்த தங்கச்சி மகன், அக்கா மகன் ஜவஹர் ஒரு கொலை குற்றத்தில் குற்றஞ்சாட்ட வருது. அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா வருது. ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஜவஹர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பக்கத்தில் கக்கன் நிற்கிறாப்புல. கக்கன் ஜவஹரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாப்புல, கொல்லி வச்சுக்கிட்டு. ஐயா அக்கா பையனை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்குறாப்புல. இன்னைக்கெல்லாம் பாரு, இவங்க கொள்ளை அடித்து இவங்க வந்து பண்ணுற அக்கிரமத்தை ஏதாவது இருக்கா பாரு. நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உண்மையிலே அவன் உடம்புல ஓடின ரத்தம் உங்களுக்கெல்லாம் ஓடிச்சுன்னா கொஞ்சமாவது மானம் சூடு சொரணையோட இனிமேலாவது வாழ பழகுங்க. இல்லைன்னா அவன் பேரை சொல்றதை விட்டுருங்க. தயவு செய்த பெருந்தலைவர் எங்க தாத்தா, அதை விட்டுருங்க. அதனால உலகத்தில் செல்வந்தனை போற்றி பார்த்திருப்ப நீ, கோடீஸ்வரனை கொண்டாடி பார்த்திருப்ப நீ. ஒரு எளிய மகனை, கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜரை மட்டும்தான். அப்படிலாம் உலகத்துல ஒரு தலைவனை நீ பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நம் தாத்தா பெருந்தலைவன், அவனை நாம் போற்று கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் போற்றுகிற இந்த நாளில் கூடியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும். இந்த சமூகத்தை தாண்டிய பெருவழிக்கு தாத்தாவின் புகழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்கிற உறுதியை இந்த நன்னாளில் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிடச் சென்றேன். காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே வரவில்லை. மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போனதுக்கு காரணம்,
நம்ம இடத்திலே ஓர்மை இல்லாதது, உணர்வு எழுச்சி இல்லாதது. இந்த மாதிரி அரங்குக்குள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள், தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள், திருவொற்றியூரில் கொண்டாடுகிறீர்கள், நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொது வெளியில் வந்து பெரும்புகளை, பாட்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நாம் உருவாக்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காட்டணும். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார், 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் ஆட்சி. 9 ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை 50 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடவே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த பகுதியிலே பாட்டு எடுப்பதற்காக, படப்பிடிப்பு தளம் பார்க்கிறதுக்காக வாகனத்தில் செல்வேன். சென்று கொண்டே இருக்கும்போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன், மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் நின்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது நான் கேட்டேன், இங்கே எல்லாரும் ரோடு போட்டிருக்கானே யாரு? அந்த ஆளு மறுமொழி சொல்றான், காமராஜ் தான் போட்டான். அவன் கட்டிய அணை, அவன் கட்டிய தொழிற்சாலை. நான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்கணும்னு நக்கல் அடிக்கிறான். டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். என் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை வச்சான். அந்த பால் பண்ணையில் வேலை பார்த்த எல்லா பேரும் அரசு வேலை தான். அதை மூடிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண்குடி மக்களில் பாசனத்திற்கு வழிவகுத்தான். பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடிட்டு போயிட்டான். இதுதான் நடந்தது இந்த நாட்டில். அது எப்படிப்பட்ட ஆளுவார்? என்னைய மாதிரியே ஒரு சேட்டக்காரன். காமராஜருக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல. ஒருத்தன் பேசிவிட்டான். தாத்தாட்ட வந்து பத்திரிக்கையாளர்லாம், உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காமே, அதுக்கு ஒரு மகன் இருக்கான். நம்மளை யார் சொன்னது? ஒருத்தர் பேசுகிற, இருக்கலாம், அவராக கூட என் மகனாக இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. எப்படியே அதுக்கப்புறம் அவன் பேசுவான். அதுதான் அவனை போய் படிக்காதவன்றா ஒரே பதில் முடிஞ்சு கதை. சொல்ல முடியாது, தெரியாது, அவன் கூட என் மகனா இருக்கலாம்னு போயிட்டாப்ல. பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு மகன். இங்க பாரு, உனக்கு சொல்லணும்ல, நம்ம தாத்தன் காமராஜர் இன்னொரு தாத்தன் முத்துராமலிங்க தவிர நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. 9 வருஷம் 2 பேருமே ஜெயிலில் இருந்துக்காங்க. நாடு விடுதலை அடைஞ்சிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்க விடுதலை அடைய நாளாகி போச்சு. அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி உள்ள பற்றி எதுக்கு? இருக்கிற வாழ்க்கையை மக்களுக்கே, ஏன்னா ஏற்கனவே மக்களுக்கு தான் அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்ந்தாச்சே, இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அவன் பிள்ளையே பெறல, துணை கட்டல. ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு அவன் பிள்ளைகளாக இருந்த அவன் பேரை பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் பேரை உச்சரிக்குமோ, பெருமை பேசுமோ, கொண்டாடுமோ தெரியாது. ஆனால் அவன் பெறாத பிள்ளைகள், அவன் படிக்க வைத்த அறிவு கட்டிய பிள்ளைகள் பல கோடி பேர் காமராஜ் 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 என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனின் சாதனை. நிமிர்ந்து சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் காமராஜரின் பிள்ளைகள், காமராஜர் என்ற எங்கள் தாத்தனின் பேரன்கள். அவன் புகட்டிய அறிவிலே உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம். எல்லா நாடுகளிலும் அறிவு தளத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவன் எங்கள் தாத்தன் காமராஜ். எழுத்தறிவித்தவன் இறைவன். இதான் தமிழுடைய வேதம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜ் காமராஜர் என்பதை பெருமையோடும் திமிரோடும் தமிழ் இளம் தம்பி தங்கைகள் சொல்லணும். அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன்.
அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல, 13 கோடி தமிழ் பேரினத்தினுடைய தாத்தன். இதை திரும்ப திரும்ப சொல்லணும். யார்? காமராஜர் என் தாத்தன்டா. இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்று உங்க பிள்ளை பேசுறன்னா அவன் போட்ட பிச்சடா, அவன் போட்ட பிச்சடா. அவன் படிக்கல, அவன் படிக்கல, அவன் பேரனை படிக்க வச்சான். உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றா, என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டாடா பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்போம். என்னை கேள்வி கேட்டு மடக்கடா பாப்போம் ஒருத்தன். ஏன்? என் தாத்தன் ரத்தம்டா, அவன் பூட்டின அறிவுடா, அவன் ஊட்டின அறிவுடா. ஒரு வயது ஜெயிக்க முடியாது. பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே அண்ணன் நிறுத்திக்கிறோம்னே, போதும்னே. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? தங்கச்சி தம்பி இல்லைண்ணே போதும்ண்ணே, முடிச்சுக்கிறோம்ண்ணே. ஏன்? காது வலிய வலியுதுடா. யாரு? இவன் கொடுத்ததுடா, இவன் கொடுத்தது. என்னடா அவன் வேட்டி சட்டை, நான் பேண்டி சட்டை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். அவருக்கு அது சரியாக வந்தது, நமக்கு சரியாக விளாரு. 20 நிமிஷத்துக்கு மேலே வேட்டி நிற்க மாட்டுது. அதுக்கு பெல்ட்டை கட்டிக்காரமையா போயா, விடியா, என்ன என் போக்கில் விடியான்னு. இல்லைண்ணே நீங்கள் வேட்டி போயா, வேட்டி கட்டினவெல்லாம் என்ன சரியாக இருக்கேன்னா அவன் இந்த நாட்டில் எல்லாம் கரை வேட்டியை கட்டுறதில்லை. நாங்கள் எங்கள் கட்சியில் பற்றிலாம் வேட்டி சட்டையில் கூட கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நாங்கள் கட்டுறதில்லை. எங்க தலைவன் எனக்கு கற்பிச்சது, டேய் அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உரிமைக்கு நம்ம அரசியல் செய்யணும், ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும். கோட் சூட் போட்டு டை கட்டி அப்படி செய்யணும்டா. அது பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நஞ்சமா. அவன் ஒரு வரலாறுடா, அவன் ஒரு புத்தகம் இல்லைடா, அவன் பல்கலைக்கழகம். அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்கள் ஆளுகள்லாம் இன்றைக்கி எதை கடை வச்சு பிழைச்சி அதுக்கும் ஆப்பு வச்சுருக்கான். ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்கள் ஐயா வெள்ளை எங்கள் இல்லை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மல் கட்டினோம். வால்மார்ட்டு தானே எதுக்குற, இந்த டீ மார்ட்னு கொண்டாந்து டீ மார்ட்னு கொண்டாந்துட்டான். டேய் நான் சொல்கிறேன்டா, இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா, நான் முதலமைச்சர், எங்களோட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடுறா பார்ப்போம். இல்லை நீ ஊபர் ஓலா நடத்திரு பார்ப்போம், நீ சுமோட்டோ ஸ்விக்கி நடத்திரு பார்ப்போம். ஸ்டாப் இட்டு, நான் நடத்துகிறேன். ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பார்த்துருவோம். நீ எந்த கொம்பாதி கொம்பானு வந்து உட்கார்றா, என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பார்த்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. என்னையை தாண்டி 1 ரூபா வெளியில் போகக்கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டும் வேலையை பாரு. நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜ் பிறந்தாண்டா எல்லைச்சாமி. வாழும் வேலோட நிற்பங்க. என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும். என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேவன்னு என்ன பேனா சில வச்சிட்டியா? நீ வச்சிட்டியா? இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட்டுன்னு கட்டிட்ட, நீ கட்டிடுவ. நீ 8 வழிச்சாலை இந்தவார் இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். நான் சொன்னேன், என்னை ஜெயிலில் போட்டா அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள போட்டாப்ல, ஜெயில் வாசல்ல நின்று சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல் உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரேன்னு போடல. அதான் நீ பெரிய கொம்பை. காட்டுப்பள்ளியில் 6116 ஏக்கர்ல துறைமுகங்கட்டுன்னு வந்தான். கட்டி காட்டுறா பாப்பம்னே, கட்ட சொல்லு பாப்போம். நீ நினச்சிக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுருக்குன்னு. ஏய் ஆள் தான் சின்ன ஆள், சேட்டை பயங்கரமாக பண்ணுவோம். ஒரு பையன் நீ வெல்ல முடியாது. ₹1 காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. நீ வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன். ஏன் இவனை தெரியுமா? ஏன் இவனை நிறுத்திருக்கேன்னு தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. இவன் டாக்டர், பல் மருத்துவர், இவன் மனைவி மருத்துவர், என் உயிர் தம்பி நிறுத்திருக்கேன்.
இவன் யாருன்னு பார்க்காத, நிறுத்தினவன் யாருன்னு பாரு. அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க. நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் தாத்தன் சொன்னால, நான் படிக்கல, என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தும்னு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாற்றட்டும்னு. அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள், இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன். 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களும் ஆக்கியிருக்கான்னா, எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறான். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோடு இருக்கான்னு காட்டுறான். எப்படி காட்டுறான்? சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி, இதுல சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போடணும். அவன் கத்துறான், நமக்காக கத்துறான், ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கட்ட கத்துறான். அவனுக்கு போடணும் நான் போட்டுக்கான்லடா. அவன் பூரா என் ஆத்தால போய் உடன் பிறந்த 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல் இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்ன ஆகும்? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். வென்று போவேன். அவனுக்கு மாலையை போட்டு சொல்லுவேன், உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை, நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன். உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம் என்கிற உறுதியை நான் ஏற்பேன். அதற்கு என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தானுக்கு பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில், அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம். தாத்தாவின் ஆட்சி தூய ஆட்சி, ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இந்த நாட்டில் மலர, பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அங்கே இருக்கிற 2 பேரும், நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என் தம்பி அருணாச்சலமும் புருஷோத்தமும் என் உடன் பிறந்தார்கள். அவருடைய மாமா, அவருடைய சித்தப்பா, அவர்கள் 2 பேரும் வரலை. 2 பேரும் அவர்கள் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியா, சரி போம்டா, நம்ம ஆளுகளை நம்ம எனக்கு ஓட்டு போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னா சிரிச்சுக்கிட்டேன். 2 பேரும் உடற்பயிற்சி செய்யும்போதே, ஓடலைன்னா அந்த டம்பிள்ஸை மண்டையில் போடுவோம், நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்புறம் இப்போ கேட்குறாங்க அவங்க, வரவே மாட்டாரே, எப்படி வந்தார் அப்படின்னு. தாத்தாவுக்காக பேரன் வராமல் வேற எவன் வருவான்? அதனால் பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், என் தாய்மார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எந்த அடையாளமும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். பெருந்தலைவர் புகழ் வாழ்க, அவருடைய நல்லாட்சி மலர்க, அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக நின்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.